Hi everyone, welcome back to my channel. ஸோ இந்த வீடியோவில் ஒரு இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு படிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தான் பேச போகிறேன். இது வந்து ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் வந்து மொபைல்லையும் இருக்குது, டேப்லேயும் இருக்குது, ஃபோன் லேப்டாப் கம்ப்யூட்டர்லேயும் இருக்கும். ஸோ நான் இந்த அப்ளிகேஷன் வந்து என்னோடய டேப்பில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் பேர் பார்த்தீங்கன்னா Pinterest. இது இது எதுக்காக யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து முன்னாடிலாம் வந்து கூகுளில் வந்து டவுன்லோட் பண்ணுவோம் இமேஜஸ் வேணும்னாக்கா. இப்போ இந்த அப்ளிகேஷனை வந்து இமேஜஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த இமேஜஸ் வந்து கலர் இல்லாமையும் டவுன்லோட் பண்ணலாம், கலரோட டவுன்லோட் பண்ணலாம். ஸோ கலர் இல்லாத இமேஜஸ் டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து என் பசங்ககிட்ட கொடுத்தா அவங்க வந்து கலர் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். அதே வந்து அந்த கலர் இல்லாத இமேஜை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து கொடுப்பேன். ஸோ அவங்க வந்து கலர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும். இதுலேயே வந்துட்டு நான் ரீசெண்டாக தான் பார்த்தேன், ஒர்க் ஷீட்ஸ் இருக்குது. இந்த ஒர்க் ஷீட்ஸ் என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்கூலில் வந்து பசங்களாம் அந்த ரிவிஷன் டைமில் கொடுப்பாங்க வீட்டுக்கு ஒரு சில ஒர்க் ஷீட்ஸ். அந்த ஒர்க் ஷீட்டில் பார்த்தா அந்த லெசன் எல்லாமே கவர் ஆகிருக்கும். அந்த ஒர்க் ஷீட் பண்ணிட்டு போனால் பசங்களுக்கு வந்து ஒரு அடிஷ்னல் கொஞ்சம் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் தரும் பசங்களுக்கு டெஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த அப்ளிகேஷனில் நிறைய ஒர்க் ஷீட்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்லையும் இருக்குது. இப்போது நான் வந்து என் பையன் வந்து 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவன் 2nd கிரேடுக்கு தேவையான ஒர்க் ஷீட்ஸ் பார்த்தீங்கன்னா, கிராமரில் இப்போது நேற்று வந்து அவனுக்கு வந்து பங்க்சுவேஷன்ஸ் பற்றி கிராமர் கிளாஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அவனுக்கு வந்து டெஸ்ட்டு ஸ்கூலில். ஸோ அந்த பங்க்சுவேஷன்ஸ் ரிலேட்டடாக நிறைய கொஷின்ஸ் ஒர்க் ஷீட்ஸ் வந்து நான் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு அவன்கிட்ட கொடுத்தேன். ஸோ அவன் வந்து அது அழகாக வந்து அதுக்கு ஆன்சர்ஸ் வந்து அந்த ஒர்க் ஷீட்லேயே பண்ணிட்டான். ஸோ நான் எப்படி கொடுப்பேனாக்கா, அந்த அப்ளிகேஷனில் டவுன்லோட் பண்ணிவிட்டு டேப்லேயே வந்து அந்த பென்சிலை வச்சு யூஸ் பண்ணி அவங்க வந்து டேப்லேயே வந்து அது எழுதலாம் அதில். ஸோ அப்படி கொடுப்பேன். ஸோ அவங்க வந்து என் பையன் வந்து நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பண்ணான். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், பிரிண்ட் அவுட் எடுத்தும் கொடுத்துருவேன். பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துட்டு பிரிண்ட் அவுட் வந்து 2 rupees சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு பிரிண்ட் அவுட்டுக்கு எங்கள் வீட்டாண்ட. ஸோ அதை டவுன்லோட் பண்ணி மொபைலில் வந்து அவங்க சென்ட் பண்ணிட்டா பிரிண்ட் அவுட் கொடுப்பாங்க. அந்த பிரிண்ட் அவுட்டை வச்சு அவன் வந்து எழுதுவான் கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ். ஸோ இதெல்லாம் நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டைம் சேவ் ஆகும். நம்ம வந்து யோசிக்க தேவையில்ல. டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து யோசிச்சு எழுதணும்னு தேவையில்லை. ஸோ ப்ரீ டிஃபைன்டாக டெம்ப்ளேட் மாதிரி இதில் வந்து ஒர்க் ஷீட்ஸ் இருக்குது, நிறைய ஒர்க் ஷீட்ஸ் இருக்குது. அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி கொடுக்கலாம் பசங்களுக்கு. ஸோ நாட் ஓன்லி ஃபார் ஒன் டாபிக். இப்போ மேக்ஸில் எடுத்திங்கனாக்கா டெசிமல்ஸ் இருக்குது, ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரிலேட்டடாக நம்ம என்ன டாபிக் வேணுமோ அந்த டாபிக் அதை நம்ம கொடுத்துட்டாக்கா அது ரிலேட்டடான ஒர்க் ஷீட்ஸ் எல்லாமே வந்து அதில் அந்த Pinterestன்ற ஒரு அப்ளிகேஷனில் இருக்குது. அது வந்து நம்ம வந்து இமேஜ் ஃபைலாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு கொடுத்தோம்னா பசங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இதை கரெக்ஷன் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப சிம்பிள் வே வந்துச்சு. நம்மளோட அசிஸ்டண்ட் ஜெமினி இருக்குது. பசங்களை கொஷின்ஸ் அந்த ஆன்சர் ஷீட்டை வந்து நம்ம ஒரு பிக்சர் எடுத்துகிட்டு ஜெமினியில் கொடுத்து அதே கரெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். இதெல்லாம் கரெக்டாக எழுதிருக்காங்க, இதெல்லாம் இன்கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்ட்டு. டேப்பில் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பர். டேப்லேயே அந்த பென்சில் வச்சு எழுதும் போது அப்படியே சென்ட் டு ஜெமினின்னு கொடுத்தோன்னா ஜெமினி உடனே இன்ஸ்டண்ட்டாக கரெக்ஷன் பண்ணி கொடுத்துரும், இதெல்லாம் கரெக்டாக இதெல்லாம் தப்புன்ட்டு. ஸோ இது ரொம்ப வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த அப்ளிகேஷனு. ஸோ இந்த அப்ளிகேஷன் பற்றி தான் நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இதான் என்னோட டேப். ஃபஸ்ட் நான் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஹே சிரி, ஓப்பன் Pinterest. ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷன். இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், என்னோடய டேப்லேயே வந்து ரெக்கார்டிங் இருக்குது, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங். ஸோ நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டும் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த Pinterest நான் சொன்ன அப்ளிகேஷன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இந்த அப்ளிகேஷனில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சர்ச் மெனுவில் நான் என்ன எழுதுகிறேன், மேக்ஸ் அடிஷன்ஸ் ஒர்க் ஷீட்ஸ் கிரேட் 2ன்னு வந்திருக்கு. ஸோ கிரேட் 2க்கு நான் எடுக்கிறேன் ஒரு ஒர்க் ஷீட்டை. இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஒர்க் ஷீட் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டவுன்லோட் இமேஜ் கொடுத்துட்டு சேவ் டு ஓகே. ஓகேங்களா? இப்போது இது எங்கே இருக்குன்னா என்னுடைய
கேலரியில் போயிட்டு இது சேவ் ஆகிடும். இது வந்து ஒரு இமேஜ் ஃபைலில் தான் சேவ் ஆகும். ஸோ இதை நான் அப்படியே எடிட் கொடுக்குறேன். எடிட் கொடுத்து ஸோ இந்த பென்சிலில் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ரைட்டிங் திஸ் பாருங்கள். ஸோ நான் அதில் வந்து அப்படியே எழுதுகிறேன் 99375 4 ஆன்சர்ஸ் எழுதுகிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ நான் முடிச்சிடுறேன். முடிச்சுட்டு 5 8 7 9 9 6 ஸோ ஃபஸ்ட்டு 2 ரோ வந்து கரெக்டான ஆன்சர்ஸ் எழுதிட்டேன். செகண்ட் தேர்ட் ரோ வந்து நான் ஜஸ்ட் ஒரு இன்கரெக்டாக ஒரு ஆன்சர்ஸ் கொடுக்குறேன், ரேண்டமாக ஒரு ஆன்சர்ஸ் தரேன். ஓகே, ஸோ நான் எழுதி முடிச்சிட்டேன். ஸோ எழுதி முடிச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா, இது வந்து நான் அப்படியே வந்து ஜெமினி கிட்ட கொடுக்குறேன், கரெக்ஷன் பண்ண சொல்கிறேன். ஸோ அப்படியே சென்ட் பண்ண போகிறோம். யாருக்கு சென்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, ஜெமினிக்கு அனுப்பிட்டு ஜெமினி கிட்ட சொல்கிறோம், ஹே ஜெமினி, கரெக்ட் தி ஆன்சர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஜெமினி பார்த்தீங்கன்னா நான் பண்ண ஆன்சர்ஸை வேலிடேட் பண்ணணும். வேலிடேட் பண்ணி அது ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கு, வேலிடேஷன் பண்ணிகிட்ருக்கு. வேலிடேஷன் பண்ணிட்டு ஆன்சர்ஸ் வந்து பாப் அவுட் பண்ணணும். இது டைமிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 செகண்ட்ஸில் இது வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ பாருங்கள், கொடுத்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ரோ 1 கரெக்ட். நான் எழுதின இதையும் இங்கே நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வந்து நான் எழுதின கொஷினுக்கான ஆன்சர்ஸ். ரைட்டில் வந்து ஜெமினி வந்து ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ரோ 1 கரெக்ட். ஸோ இது வந்து ஜெமினி கரெக்ட் சொல்லியிருக்கு. 145 கரெக்ட். 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 ரோ 2ல் 386 787 565 565 வந்து இன்கரெக்ட். ஓகே, தட் ஷுட் பி 557. ஸோ ஜெமினி கரெக்டாக கண்டுபிடிச்சி பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து 342 251 நீங்கள் போட்டிருங்க. நீங்கள் வந்து 342 + 251 565 ஆன்சர் எழுதியிருக்கேன். ஆனால் ஜெமினி வந்து இங்கே வந்து என்ன சொல்லியிருக்கு பார்த்தீங்கன்னா, இன்கரெக்ட் ஆன்சர் கொடுத்துச்சு. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து 557. நான் என்ன எழுதியிருக்கேன்னா 565 எழுதியிருக்கேன் இதில். ஓகேங்களா? ஸோ அது ஜெமினி வந்து இங்கே வந்து அட்ரஸ் பண்ணிடுச்சு. நான் ஓகே, இப்போது தேர்ட் ரோவில் பார்த்து நான் எல்லாமே இன்கரெக்டாக தான் எழுதியிருக்கேன். ஸோ ஜெமினி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுச்சு. அண்ட் தென் ரோ 4லேயும் பார்த்தீங்கன்னா ரோ 4ல் 1
2 3 மூணுமே இன்கரெக்டாக நான் எழுதினேன். ஸோ இது மட்டும் கரெக்டாக எழுதினேன். 659 ஆன்சர், அது மட்டும் கரெக்ட் பண்ணிகிட்ருக்கு. இதேமாதிரி ரோ 5 பார்த்தீங்கன்னா ரோ 5லேயும் வந்து நான் எல்லாமே இன்கரெக்டாக எழுதினேன். ஸோ வாண்டடாக இன்கரெக்ட் போட்டு வச்சேன். ஸோ ரோ 6 பார்த்தீங்கன்னா ஷுட் பி கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், லாஸ்ட் ஒன் இன்கரெக்ட். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த அப்ளிகேஷன் அண்ட் ஜெமினி. உங்கள் வீட்டில் டேப் இருந்தாலும் நீங்கள் டேப் யூஸ் பண்ணி சைட் பை சைட் உங்கள் பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒர்க் ஷீட்ஸ் எடுத்து கொடுத்து பண்ணலாம். இல்லை டேப் இல்லைனாலும் இந்த பின்ட்ரெஸ்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தேவையான ஒர்க் ஷீட்டை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அந்த பிரிண்ட் வந்து கொஸ்டின் பேப்பர் மாதிரி உங்கள் பசங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ தே வில் ஸ்டார்ட் ரைட். ஒன்ஸ் அவங்க முடிச்சிட்ட அப்புறம் அதை நீங்கள் வந்து ஈஸியாக கரெக்ஷன் பண்ணிடலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருந்தது. இது வந்து என் பையனுக்கும் பண்ணேன். என் பையன் வந்து 6th கிரேட் படிக்கிறான், என் பொண்ணு வந்து 7th கிரேட் படிக்கிறான். ஸோ அவளுக்கும் ட்ரை பண்ணேன். 2 பேருக்கும் வந்து யூஸாக இருந்தது. சில நேற்று பண்ண சில வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நேற்று பண்ண ஒர்க் ஷீட்ஸு. இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்டீஜர்ஸு கிரேட் 7 அதுக்காக பண்ணது. இதுவும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பண்ணணும், இன்றைக்கி வந்தால் என் பசங்கிட்ட கொடுக்கணும். இதுவும் பண்ணியாச்சு. இதுவும் என் பொண்ணு பண்ணிட்டான். ஸோ இதுவும் என் பொண்ணுக்காக எடுத்து வச்சேன், பண்ணிட்டான். என் பையன் 2nd கிரேட். இது 2nd கிரேட். என் பையனுக்கு வந்து டிசைனிங் ஆர்டர் வந்து அவன் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறான். டிசைனிங் ஆர்டர் வந்து எழுதுறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டான். ஸோ அவனுக்காக நேற்று எழுதினேன், அவனும் நேற்று பண்ணான். இதில் சில மிஸ்டேக்ஸும் பண்ணான், அதை நான் அவனுக்கு கரெக்டும் பண்ணிட்டேன். இதுதான் அந்த பங்க்சுவேஷன்ஸ் நேற்று பண்ணது. இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் அந்த பங்க்சுவேஷன்ஸ். இந்த இந்த கம்மா வந்து இவன் கரெக்டாக போட்டிருக்கான். கரெக்டான இடத்துல எந்த இடத்துல கம்மா வரணும்னு சொல்லிட்டு கரெக்டாக அவனே மார்க் பண்ணியிருக்கான். இதுலேயும் வந்து கம்மா, இதுலேயும் கம்மாஸ்க்கான இதில் பார்த்தீங்கன்னா கொஷின் மார்க் அண்ட் ஃபுல் ஸ்டாப், எந்த இடத்துல கொஷின் மார்க் பண்ணணும், எந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் பண்ணணும். ஸோ நேற்று அவனே பண்ணான். இந்த ரெட்டில் ஹைலைட்டாக இருக்கிறதுலாம் அவனே பண்ணது. அண்ட் தென் வாட்ஸ் யுவர் நேம், இதுவும் பார்த்தீங்கன்னா எது கரெக்டான ஆன்சர் டிக் பண்ணும், ஃபுல் ஸ்டாப்பாக கொஷின் மார்க்காக. ஸோ அதுவும் பண்ணது தான். இதுவும் என் பையன் பண்ணது தான். ஸோ இந்த ஆப் பேர் வந்து பின்ட்ரெஸ்ட். இது வந்து ஃப்ரீ அப்ளிகேஷன் தான், பெய்ட்லாம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இட்ஸ் பெய்டு, ஃப்ரீ அப்ளிகேஷன். கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஒர்க் ஷீட்ஸ் நிறைய ஒர்க் ஷீட்ஸ் இருக்குது, நிறைய சாம்பிள் ஆஃப் ஒர்க் ஷீட்ஸ் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு அப்ளிகேஷனும் நான் பார்த்து வச்சுருக்கேன், லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுக்கிறதுக்கு. ஸோ அதோட டீட்டெயில் ரிவ்யூ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.